இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருந்தால் நான் சொல்கிற பரிகாரம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற பரிகாரம் யாருக்கும் நீங்கள் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க சொல்லுவாங்க, நான் வந்து எப்போ பார்த்தாலும் பாருங்கள் கூகுள் பேலேருந்து எனது போயிட்டே இருக்குது சார். முந்தி வந்து இதுக்கு முன்னாடி கார்டு வச்சுருந்தேன், ஏடிஎம் கார்டு வச்சுருந்தேன், போவேன் எடுப்பேன் போடுவேன் எடுப்பேன். நிறைய பேருக்கு இன்னொரு பழக்கம் இருக்கும், நகை வாங்குவாங்க வைப்பாங்க. ஸோ இது ஒரு பழக்கத்தில் இருக்கிறத முதல்ல தடுத்து நிறுத்தணும். நீங்கள் மனைவியிட்டேருந்து நகையை வாங்கி அடமானம் வைக்கிற பழக்கத்தை முதல்ல. எல்லாரும் சொன்னாங்க ஹோட்டலில் இருக்கிறவங்க இதெல்லாம் கோயிலா இல்லை ஹோட்டலான்னு கேட்டாங்க. ஆனால் நம்பர் 1 அவர் வந்து அதை கொண்டு வந்து காமிச்சார். நம்பர் 1 நீங்கள் ஹோட்டல்னா நம்மளுடைய பாப தர்ம கர்மா வந்து நம்ம எப்பவுமே ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம கூடவே ஒட்டி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் உடம்புல இயற்கையாகவே காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிட கலாரத்னா மகேஷ் ஐயர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே ஒருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதுழுவை நான். வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். தொடர்ந்து வந்து நிறைய ஆன்மீக தகவல்கள், மக்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து எங்களுக்கு வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க சார். எங்களுக்கு பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும், அதுக்கு நாங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், அதை பத்தி சொல்லுங்க சார். மகாலட்சுமி வந்து எனக்கு வரும், இது பண்ணணும், அதை பண்ணணும், இதெல்லாம் பண்ணால் சரியாகும், அப்படி கிடையாது. முதல்ல நீங்கள் தயாராகணும். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யூ வாண்ட் டு விஷுவலைஸ் தட். உங்களை வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல வச்சு நீங்கள் உங்களை பார்க்கணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதற்கு தயாராகிறதுக்கு நம்மக்கிட்ட சில தகுதிகள் வேணுமா? ஃபஸ்ட்டு உழைப்புங்கிற தகுதிகள் வேணும். அந்த உழைப்பு எப்போவுமே ஒரு நாளைக்கு திருவினை கண்டிப்பாக ஆக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உழைப்பை வந்து முதல்ல கொடுக்கணும், அதுக்கு தயாராகணும். நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்களுக்குள்ள ரொம்ப தெளிவு இருக்கணும், கிளாரிட்டி இருக்கணும். டுவல் மைண்ட் இருக்கக்கூடாது. ஒரு நாள் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன், அடுத்த நாள் என்னத்த தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருத்தத்தில் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் அவங்க கிட்ட இருந்தால் நான் சொல்கிற பரிகாரம் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிற பரிகாரம் யாருக்கும் அந்த சோம்பேறித்தனமாவோ இல்லைன்னா அதை ரொம்ப அப்படின்னு ஏத்துக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது நடக்காது. ஓகே, சக்சஸ் பண்ணுவோன்ற கான்ஃபிடென்ட்டோட இருக்கணும் என்னைக்கும். ஃபார்மா அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் மகாலட்சுமி வருவா. அப்படி இருந்தா நீங்க என்ன பண்ணணும் நான் சொல்லி கொடுக்குறேன். டெய்லி காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிக்கிற பழக்கத்தை வச்சுக்கலாம் சார். அந்த டைமிங் சொல்லுங்க சார். கார்த்தால அட்லீஸ்ட் ஒரு 5 o'clock எந்திரிச்சிடணும். எந்திரிச்ச உடனே காரியம் தெரியாம உடனே குளிச்சிடணும். உடனே, அதாவது எதுக்காக நம்ம எங்க கிளம்புறோமா இல்லையா கிடையாது, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு குளிச்சிடணும். முடிஞ்ச அளவுக்கு விளக்கேற்றி பழகணும். இதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஆனால் சில பேர் நைட் டியூட்டி போகிறாங்க, இப்போ நம்ம வந்து ரொம்ப அதாவது முடியாதவங்க இருக்காங்கன்னு போது அவங்க சந்தி வேலை, சாயந்தர வேலையை அதை மனசில் வச்சுக்கலாம். உடனே குளிச்சிடணும். குளிச்சுட்டு அன்றைய நாள் பொழுது ஸ்கெட்யூல் பண்ணி வைக்கணும். ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுட்டு வீட்டில் வந்து மகாலட்சுமி படம் கண்டிப்பாக வேணும். எங்கிட்ட வீட்டில் மகாலட்சுமி படம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா பாக்கெட்லேயாவது மகாலட்சுமி வச்சுக்கணும். காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃப்யூச்சர் நோக்கிய பேச்சுக்களை ஆரம்பிக்கணும் அவங்க. 2வது பார்த்தீங்கன்னா, அவங்க பார்க்கறது ரொம்ப விசேஷமானது. பெண்களாக இருந்தால் மருதாணி வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நெற்றியில் திருநூறு, சந்தனம், குங்குமம் வச்சுக்கிறது ரொம்பவுமே விசேஷமானதாக இருக்கும். வீட்டில் செடி, துளசி செடி எப்பவுமே வைக்கணும். துளசி கிட்ட பேசணும். துளசி வந்து மகாலட்சுமி ஸ்வரூபம். நீங்கள் வெறும் தண்ணி ஊற்றினா நான் வந்து சாமிக்கு நான் மந்திரம் சொன்னேன் வந்தேன் அப்படி இல்லை. நம்ம சொல்கிறதை கேட்கக்கூடிய அற்புதமான சக்தி துளசிகிட்ட இருக்குது. நீங்கள் உங்களுடைய விஷயத்தை, உங்களுடைய எதிர்கால விஷயத்தை அழகாக துளசிகிட்ட பேசி அப்படியே ஜலத்தை விடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, வீட்டில் சுவாமி படம் இருந்ததுன்னா வாசனை புஷ்பம், மல்லிப்பூ, வாசனை பூ, இல்லைன்னா வீட்டு பக்கத்தில் செடி இருந்ததுன்னா செடியில் பறிச்சுட்டு வந்து சாமிக்கு வைக்கணும். சார் எனக்கு இதெல்லாம் டைம் இல்லைன்னு தயவு செய்து சொல்லாதீங்க. மிகப்பெரிய நபர் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் ஓனர், அவர் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய குழந்தைய டிரைவர் இல்லாமல் அவர் தான் கொண்டு போய் விட்டுட்டு வர்றாரு. ஸோ நாம் நம்மளுடைய டயத்தை ஸ்கெட்யூல் பண்ணோம்னா ஒரு நாளைக்கு நிறைய இது இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்துருப்போம், பெரிய சுட்டி இருக்கும். அந்த சுட்டியில் பூ போட்டு வைக்கிறது. 8 காசு போட்டு பூ போட்டு வைங்க.
தண்ணியில போட்டு வைக்கலாம். தண்ணியில போட்டு. அது உங்களுடைய வீட்ல வந்து நடு மத்தியிலயோ, அப்படின்னா வீட்டினுடைய உள்ள வரவேற்கும் போது அந்த இடத்துலயோ, அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா கன்னி மூலைன்னு சொல்லக்கூடிய சவுத் வெஸ்ட் இடத்துலயோ, அப்படி இல்லைன்னா ஈசான்ய மூலைன்னு சொல்லக்கூடிய நார்த் ஈஸ்ட் இடத்துலயோ தாராளமா நீங்க வைக்கலாம். அது வச்சு முடிஞ்ச உடனே பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு சம்பாதிச்சுட்டு வந்தீங்க. முதல்ல சாமிகிட்ட எடுத்து வைங்க. அத உங்களுடைய வீட்ல ரொம்ப இஷ்டமான அம்மா, மனைவி, குழந்தை, அக்கா, தங்கச்சி யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட குடுத்து வைங்க. பெண்கள்ட்ட குடுத்து வைங்க. சேமிக்கிறது அவங்க கிட்ட தான் இருக்கக்கூடிய திறமை. ஆமா சார். ஆனா நெறைய பேர் ஆண்கள் வந்து பெண்கள் கிட்ட, அது குறிப்பா வைஃப் கிட்ட, அம்மா கிட்ட கூட குடுக்க மாட்டாங்க. அவங்களே எல்லா கணக்கு வழக்கு செலவுகள பார்த்துப்பாங்க. இந்த மாரி பண்ணலாமா சார்? ஆக்சுவலி என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு சின்ன ஒரு இது. இவ்வளவுதானாங்கிற ஒரு எண்ணங்கள் அவங்களுக்குள்ள வந்துரும். ம். அந்த அந்த எண்ணங்கள் இருக்கக்கூடாதுன்னு தான் அது நெறைய பேரு பண்றாங்க. பட் அவங்க பெண்கள்ட்ட கையில காசு இருந்ததுன்னா, கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்குள்ள இருக்கும். ஒரு மன திருப்தி அவங்கள ஒரு இடத்துல நீங்க வெளியில போயிட்டு வரீங்க, அவங்க வீட்ல இருக்காங்க. இன்னைக்கு நெறைய பெண்கள் வெளியில போய் சம்பாதிச்சுட்டு வராங்க. நீங்க என்னதான் பெண்கள் வந்து சம்பாதிச்சு, நெறைய நான் செலவு பண்ணிருவேன், கையில காசு இல்லன்னு சொல்ற பெண்கள்ட்ட கூட காசு இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்க எப்பவுமே ஃபியூச்சர் பேஸ்டான ஒரு மைண்ட் அவங்க கிட்ட இருக்கும். சேமிப்புங்கிறது அவங்க இயற்கையாவே அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இது. அப்போ அது பெண்கள்ட்ட குடுத்து வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. இல்ல அவங்க கிட்ட கொஞ்சம் எங்க நான் வச்சிருக்கேன், என்ன வச்சிருக்கேங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்றது ரொம்ப நல்லது. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வீட்லேருந்து வெளியில கிளம்பும்போது இன்னைக்கு தேவையான பணத்த மட்டும் ஜோப்ல வச்சுக்கணும். அதனால தான் நான் வந்து சமயத்தில பாக்கெட்டே இல்லாத சட்டை போடுவேன். ஸோ அதிகமா தேவையா எடுத்துக்கூடாது நான் சொல்றது. ஏன்னா கையில காசு இருந்ததுன்னா நெறைய என்ன ஆகும்னா, வீண் செலவுகள் ஆகும். நம்முடைய செலவுகளை ஏற்படுத்தி விடும். நீங்க நெறைய பேர் இந்த நிகழ்ச்சிய பார்க்குறவங்க சொல்லுவாங்க, நான் வந்து எப்ப பார்த்தாலும் பாருங்க கூகுள் பேலேருந்து எனது போயிட்டே இருக்கு சார். ஆ முந்தி வந்து இதுக்கு முன்னாடி கார்டு வச்சிருந்தேன். ஏடிஎம் கார்டு வச்சிருந்தேன். போவேன், எடுப்பேன், போடுவேன், எடுப்பேன். நெறைய பேருக்கு இன்னொரு பழக்கம் இருக்கும். நகை வாங்குவாங்க, வைப்பாங்க. நகை வாங்குவாங்க, வைப்பாங்க. நகை வாங்குவாங்க, வைப்பாங்க. ஸோ இது ஒரு பழக்கத்துல இருக்கிறத முதல்ல தடுத்து நிறுத்தணும் நீங்க. இந்த பழக்கம் எப்பவுமே இருக்கக்கூடாது. இது இருக்கு, இந்த சேவிங் இருக்கு, இது எனக்காக இது எப்பவுமே உதவி செய்யுங்கிற எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். அது எனக்குரியது கிடையாது. என் மனைவிக்குரியது. எனக்குரியது கிடையாது. என் குழந்தைக்கு உண்டானது. முதல்ல மனைவியினுடைய நகையை வாங்கி இது ரொம்ப பேருக்கு கஷ்டமா இருக்கும் நான் சொல்றது. இருந்தாலும் நான் தப்பா நினைச்சுக்கலன்னு நான் சொல்லுவேன். மனைவிட்டருந்து நகைய வாங்கி அடமானம் வைக்கிற பழக்கத்தை முதல்ல நிப்பாட்டணும். ம். தெரியாமையோ அவங்க மனசு உள்ள கவலைப்படும், வருத்தப்படும். அப்படி பெண்கள் கவலைப்பட்டாங்கன்னா, அந்த இடத்துல வந்து செல்வம் சேர்றது ரொம்ப கடினமாக இருக்கும். அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்ல சந்தி வேளையில விஷ்ணு சகஸ்ரநாமம், லலிதா சகஸ்ரநாமம் போடணும். வீட்ல வாசனை திரவியங்கள் இருக்க வேண்டும். அது நீங்க தொடர்ந்து சொல்றீங்களே, இதுக்கான காரணம் என்ன சார்? வீடு எப்பவுமே ரொம்ப வாசனையா இருக்கணும். அப்பதான் வந்து செல்வம் பெருகும்னெல்லாம் சொல்றீங்க. இது எப்படி சார்? நம்ம எப்பவுமே அந்த மாரி வச்சுக்க முடியுமா? கன்ஃபார்மா வச்சுக்கணும். நம்ம முந்தி ஒரு ஹோட்டல் இருந்தது. நீங்க பார்த்திருப்பீங்க. வெள்ளிக்கிழமையான சாம்பிராணி, தினந்தோறும் சாம்பிராணி போடுவாங்க அங்க. நீங்க வெள்ளிக்கிழமையானா பார்த்தீங்கன்னு சொன்னா, கிருத்திகை வெள்ளிக்கிழமைனா எல்லாத்துக்கும் பஞ்சாமிர்தம் குடுப்பாரு, சுண்டல் குடுப்பாரு. எல்லாரும் சொன்னாங்க ஹோட்டல்ல இருக்கிறவங்க, இது என்ன கோயிலா? இல்ல ஹோட்டலான்னு கேட்டாங்க. ஆனா நம்பர் 1 அவர் வந்து அத கொண்டு வந்து காமிச்சாரு. நம்பர் 1 நீங்க ஹோட்டல்னா ஹோட்டல்ஸ் தான் நீங்க சொல்லுவீங்க. ரெஸ்டாரண்ட்ங்கிறத மாத்தி ஹோட்டல்ங்கிற பேர் கொண்டு வந்து எல்லா நாடுகளுக்கும் தெரிய வைத்தவர். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த இடத்தை அவர் சொல்லுவாரு, எப்பவுமே வாசமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சாமி படத்துல மாலை அப்படி இருக்கணும்னுவாரு. அந்த வாசனையே நமக்கு போகும்போது நீங்க அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஒரு அம்பாள் வந்து உங்க வீட்ல இருக்காருன்னா, நீங்க என்ன சொல்லுவீங்க? என்னமோ கமகமக்குதுன்னு சொல்லுவீங்க. ஸோ அப்ப அம்பாள் எந்த இடத்துல இருப்பாங்கன்னா, வாசனை இருக்கக்கூடிய இடத்துல, சுத்தம் இருக்கக்கூடிய இடத்துல, குவாலிட்டி இதெல்லாம் நம்மளுடைய லைஃப்ல இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டீஸ்ங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம். நம்ம வீட்டுக்கு வாசனை பேசணும். சிலவங்களுக்குமே இந்த மாதிரி ஒருத்தங்க ரெடி ஆகி போகும்போதோ, இல்ல ஆஃபீஸ் போகும்போதோ, ஒரு சிலவங்க கிட்ட அந்த மாரி எப்பவுமே பெர்ஃபெக்ட்டா ஒரு ஒரு பிளசன்ட்டான ஸ்மெல் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை ஏற்படுத்துமா சார்? சொன்னா நம்புவீங்களா தெரியல. அதாவது நம்மளுடைய பாப தர்ம கர்மா வந்து நம்ம எப்பவுமே ஒட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கூடவே ஒட்டி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள் உடம்புல இயற்கையாகவே நறுமணம் வீசுமாம். பிகாஸ் அவங்க வந்து அந்த சாப்பாடு, உணவு, பயிற்சி, யோக பயிற்சி, தியான பயிற்சி, உடம்புல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ வந்து அவங்க வந்து கிளியர் பண்ணிருவாங்க. சாதாரணமா எதுலயுமே நம்ம வந்து இது இல்லாதவங்க தன்னையே பேணி காக்க மாட்டாங்க. அப்ப எப்படி செல்வத்த காப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுறதா? உங்களுக்கு நான் உதாரணமா சொல்றேன். நெறைய பேத்த நான் பார்த்துருக்கேன். நெறைய பாக்கெல்லாம் போட்டுட்டு, எல்லா இடத்துலயும் துப்பி வச்சுட்டு, இந்த இடத்துல வந்து செல்வம் வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்கள உங்களுக்கு பிடிக்குமா என்ன? ஏன்? ஒரு கிளீனினஸ் இல்ல. இல்ல. அதேதான். நம்மள பார்த்து காத்துக்கணும். நம்ம வந்து பூஜையில ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா,
போய் கை கால் அலம்பி சுத்தம். நம்ம சின்ன வயசுல அம்மா அப்பா சொல்லுவாங்க, ஸ்கூல் விட்டு வந்தோடனே கை கால் போய் அலம்பு, சுத்தமா குளிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் திருநீர் வச்சுட்டு வா, சாமி கும்பிடுன்னு அப்புறம் சாப்பிடுன்னுவாங்க. அம்மாவுக்கு தெரியும் சாப்பாடு ரொம்ப முக்கியம், குழந்தை ஸ்கூலுக்கு வந்தா பசி எடுக்கும்னு அம்மாவுக்கு தெரியும். ஆனாலும் கை கால் கழுவி சுத்தமா விபூதி வச்சுட்டு வந்து உட்காந்து சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமி கண்டிப்பாக வருவாள். வீட்டில் வாசனை புஷ்பங்கள் அவசியம், வீட்டில் சாம்பிராணிங்கிறது ரொம்ப அவசியம். பெண்கள் என்ன பண்ணணும்னா, மாசத்துக்கு அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு மஞ்சள் தண்ணி வீட்டில் தெளித்து வீட்டில் புரோக்ஷனம் பண்ணோம். கோஜலம் இருந்தால் கோஜலத்தை புரோக்ஷனம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்படி தெளிக்கும் பொழுது நீங்கள் கேட்பீங்க, எப்பவுமே மந்திரம் இருந்தால் சொல்லுங்கள் சார்னு. ஓம் குபேராய நமக, ஓம் மகாலட்சுமியை நமக அப்படின்னு சொல்லி அந்த தீர்த்தத்தை தெளித்து வைக்கணும். ஒருவேளை அந்த மந்திரம் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் மந்திரம் நல்லா தெரியும், நமஸ்தேஸ்து மகாமாயி ஸ்ரீ பீட்டேஸ்வர பூஜிதே சங்கு சக்கரஹதாஸ்தே மகாலட்சுமி நமஸ்துதேன்னு மகாலட்சுமி அஷ்டகத்தை வாசிக்கிறது ரொம்பவுமே அற்புதமான பலன்களை கொடுக்கும். வீட்டில் மகாலட்சுமி எழுந்தருளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா நம்மளுடைய பிரம்ம முகூர்த்தம் வீடியோ பார்த்து கூட நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லியிருந்தாங்க, நாங்க அதை ட்ரை பண்றோம், ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னும் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் உங்ககிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி சார். நன்றி. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு கரகரோகரா.